வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். அவுட்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பைப் லைன் எல்லாமே கட்டி கொண்டு போயிருக்கோம். இந்த லைன் வந்து எப்படி கட்டி கொண்டு போயிருக்கோம், மெஷர்மெண்ட் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவோட டவுனோட மெஷர்மெண்ட் நம்ம குடுத்துட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அங்க மேல வாட்டம் உயரம் தூக்கி இங்க பள்ளமா எல்லா தண்ணியும் வர மாரி இது கார போடுறாங்க. அப்போ கார போடும்போது நம்ம பைப் லைன் எல்லாம் உள்ள போய் நம்ம சேம்பர் கட்டுறதுக்கு இடைஞ்சல் இல்லாத இருக்கிற மாரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பைப் லைன் போட்டிருக்கோம். அதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க எடுத்திருக்கோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, 1 அடி 12 இன்ச்சில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கார போட ஸ்லோப் வந்துரும். அதுக்கேத்த மாரி அது கீழேருந்து டவுன் பண்ணி நம்ம பைப் லைன் போட்டிருக்கோம். அதேமாரி செப்டி டேங்க்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மட்டம் கட்டி நம்ம கொண்டு வந்துட்டோம். அதோட அவுட்லெட்லேருந்து தான் ட்ரைனேஜ் லைன் எல்லாமே 3 இன்ச் போட்டிருக்கோம். இது கிச்சனோட வேஸ்ட் லைனு. இது வந்து கிச்சனோட வேஸ்ட் லைனு. இது இங்க வந்து சேம்பர் வந்துரும். அதனால 4 லைனையும் கொண்டு வந்து இங்க விட்டுட்டோம். அந்த பாத்ரூமோட ட்ரைனேஜ் லைன் இங்க வந்துருது. ஒரே சேம்பரா போட்டு இப்படி போற மாரி நம்ம லைன் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது 3 பாத்ரூம்லயும் வர இது 2 மேல ஃப்ளோர்ல வர 2 பாத்ரூமோட அவுட்லெட், டாய்லெட்டோட அவுட்லெட். இது வந்து ட்ரைனேஜ் லைனு. இதையும் பார்த்தீங்கன்னா, ட்ரைனேஜ் லைன் தனியா இந்த பக்கம் போச்சு. டாய்லெட் லைன் பார்த்தீங்கன்னா, இங்க கொண்டு வந்து இங்க சேம்பர் போற மாரி இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா, செப்டி டேங்க்ல வந்து தரையிலேருந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 18 இன்ச் வச்சுட்டு, அதுக்கு மேல 17, 16, 15, 14ன்னு சொல்லிட்டு வாட்டத்த அப் பண்ணி இங்க கொண்டு வந்து இங்க குடுத்துருக்கோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, 10 அடிக்கு 1 இன்ச் வாட்டம் போட்டு நம்ம லைன் கொண்டு போயிருக்கோம். ஒவ்வொன்னுமே கட்டைய கட்டி நம்ம ஆடாத மாரி நம்மலாம் கலவை போட்டு பர்ஃபெக்ட்டா பேக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு சேம்பர் வருதுங்க கிளாசெட் லைனுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கார்னர் நம்ம சேம்பர் தான் லைன் விட்டுருக்கோம். 2க்குமே எல்லா இடத்துலயும் மண்ணுல போறதுனால கம்பல்சரி நம்ம எல்லாம் ஃபிட்டிங்ஸ் வந்து ஜாயின் பண்ணாம எல்லாமே அங்கங்க சேம்பர் குடுத்துருக்கோம். இது ஃபுல்லா கார போட்டு மூடிட்டாலும் நம்ம சேம்பர் ஓப்பன் பண்ணி எதா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எதா அடைப்பு இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். சேம்பர் போடுறது உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். இதே வால்ல அடிக்கிற மாரி இருந்தா நீங்க பைப் லைன் ஃபுல்லாவே ஃபிட் பண்ணிடலாம். இந்த இடத்துலயும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஃப்ளோரோட பாத்ரூமுக்கும் இங்க ஒரு லைன் வருது, இங்க ஒரு சேம்பர் வருது. ட்ரைனேஜ் லைனுக்கு இங்க ஒரு சேம்பர் வருது. நம்மளோட இன்லெட்டு. இது வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ தனியா இருக்கு. எடுக்கிற லைன் தனியா குடுத்துருக்கோம். இப்ப இதுலருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுலருந்து தான் நம்ம வந்து அளவு எடுத்து, இதுலருந்து நம்ம ஒவ்வொரு இன்ச்சா வாட்டத்த வந்து உயரம் ஏத்திட்டு போயிருக்கோம். ஏன்னா, அங்கிருந்து தான் தண்ணி இங்க வரணும். அதுக்காக போட்டிருக்கோம். இது ஏன் இந்த இடத்துல ஒரு ஷூ, ஒரு எல்போ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கீழ் மட்டத்துக்கே நம்ம பைப் லைன் கொண்டு போனோம்னா, பைப் லைன் ஃபுல்லா டவுன் ஆயிரும். ஏதாவது ஃபால்ட்னா நம்ம நோண்டி பார்க்குறது இன்னும் கொஞ்சம் ஆழமா நோண்டி பார்க்கணும். ஏன்னா, கார் வந்து இந்த லெவலுக்கு போட்டு எல்லாமே மூடுறாங்க. அதனால லைன் இங்க இங்க மட்டும் பக்கமா கொண்டு வந்துட்டு, ஒரு எல்போ ஷூ போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. மறக்காம இதில ஏதாவது நிறைவுகள் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நம்ம ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.